நீங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை வாசித்தா, யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமர்க்கையோடு இருந்தது, கர்த்தர் அவனை யுத்தமே இல்லாதபடிக்கு இளைப்பார பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள், மோவாப் தேசத்தார், சேயீர் மலை தேசத்தார், அதற்கப்புறம் உள்ள ஜனங்கள் யோசபாத்துக்கும் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி எழும்பி வந்தபோது தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்வதென்று தெரியல, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் அல்லவா என்று தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்காக இரக்கம் செய்து யாகேசியலின் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கின போது, யூத மனுஷரே, இஸ்ரவேல் ஜனங்களே, யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னபோது கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். அங்கே தேவ சமூகத்தில் ஜெபித்தார்கள். ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து பாடுகிற பாடகர்களை முன்பாக நிறுத்தினான் தேவ சமூகத்தில். அப்போ நிறுத்தின போது வேதவசனம் சொல்லுகிறது, அங்கே பாளையத்தில் தேவ வல்லமை வெளிப்பட்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமர்க்கியோடு இருந்தது. கர்த்தர் அவனை யுத்தம் பண்ண விடல, இளைப்பார பண்ணினார்.